அதோ ரங்கன் வந்து விட்டான். அமுதா, நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அதோ கண்ணன் வந்து விட்டான். அதோ ஜானகியும் வந்து விட்டாள். ராம், சீக்கிரம் வா. அதோ ராதே வந்து விட்டாள். அதோ லக்ஷ்மியும் வந்து விட்டாள். ஆண்டாள் தான் கடைசி. கோதையும் வந்து விட்டாள். சரி, நம்ம இப்போ ஓடி பிடித்து விளையாடலாம். ஐயோ, விழுந்து விட்டாயா? இனிமேல் இந்த விளையாட்டு விளையாட வேண்டாம். இந்த விளையாட்டு விளையாட வேண்டாம். நம்ம இன்னும் சிறந்த விளையாட்டு விளையாடலாம். என்ன விளையாட்டு? நம்ம பெருமாள் ஆராதனை விளையாட்டு விளையாடலாம். சரி, நம்ம இப்ப பெருமாளை வரையலாம். இப்ப ராத்திரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் படுத்து தூங்குங்க. காலையில ஆயிடுச்சு, எல்லாரும் எந்திரிங்க. எல்லாரும் சேர்ந்து 7 தடவை ஹரின்னு சொல்லுங்க. ஹரி 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 ஹரி. நம்ம காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி பூமி தாயார்கிட்ட கேட்டுட்டு வைக்கலாம். நமஸ்தே பிரியதர்த்தாய துப்யம் தேவி வசுந்தரே त्वमाता सर्वभूतानां पादस्पर्शं श्रुमां सुमे. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டே குளிக்கலாம். गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु. हाय नमः कावेरी, हाय नमः कावेरी. காவேரி ஒரு புண்ணிய நதி, அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல வருது. இப்ப எல்லாரும் வரிசையா உட்காருங்க. நம்ம திருமணம் வச்சுக்கலாம். केशवाय नमः, नारायणाय नमः, माधवाय नमः, गोविंदाय नमः, विष्णवे नमः, मधुसूदनाय नमः, त्रिविक्रमाय नमः, वामनाय नमः, श्रीधराय नमः, ऋषिकेशाय नमः, पद्मनाभाय नमः, दामोदराय नमः, वासुदेवाय नमः. இப்ப எல்லாரும் அழகா இருக்கிறீங்களே. இப்ப எல்லாரும் பெருமாளுக்கு முன்னாடி ராம் கண்ணன் பெருமாளுக்கு முன்னாடி துவாரபாலகர்களாக நில்லுங்க. நாயகனாய் நின்ற நந்த கோபுரமுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணி கதவும் திரவாய் ஆயிரம் சிறுமியமுக்கு அரை பறை மாயமணி வண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான், வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா, நீனே நிலை கதவம் நீ கேளோரம்பாவார். இப்ப நம்ம பெருமாளை சேவிக்கலாம். இப்ப நம்ம பெருமாளுக்கு திருவாய் வளர்க்கி விடலாம். இப்ப பெருமாளை எழுப்பி விடலாம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரபஞ்சதே உத்திரிஷனசாதூலா கர்த்தவ்யம் தெய்வமானிகம். இப்ப நம்ம பெருமாளுக்கு திருவாய் வளர்க்கலாம். இப்ப பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சு விடலாம். வெண்ணை அடைந்த குணங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு தின்னனே வீரா உன்னை தைத்து கிடக்க நானொட்டேன்,
ஏனை குளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னறிய பிரானே நாரணா நீராட வாராய். இப்ப பெருமாள் குளிரும்ல, நம்ம ஒரு மெதுவான துண்டை எடுத்து அவருக்கு வலிக்காம தொடச்சு விடலாம். இப்ப நம்ம திருமணம் இட்ட மாதிரி பெருமாளுக்கு நம்ம சந்தனம் பூசலாம். யார் சந்தனம் அடிக்க போறது? பெருமாள் வாசனையா இருக்காரு. இப்ப பெருமாளுக்கு நம்ம பூ வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் தாமரைப்பூ கொண்டு வந்திருக்கேன். பெருமாளுடன் மார்பலை வையுங்கள். நான் பிங்க் ரோஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். பெருமாள் கையில வைங்க. నేను కమలం పువ్వు తెచ్చాను పెరుమాళ్ళకి పెట్టండి. நான் மல்லிகைப்பூ கொண்டு வந்திருக்கேன். பெருமாளுக்கு கொண்டு வந்துட்டு பெருமாள் பாதத்துல விக்ஷி பூ கொண்டு வந்திருக்கேன். பெருமாள் தாமரைப்பூ கொண்டு வந்திருக்கேன். பெருமாளோட பாதத்துல இப்ப பெருமாள் நிறைய வேலை பண்ணியிருக்காரு. இப்ப அவருக்கு பசிக்கும். நம்ம பெருமாளுக்கு பிடிச்சதே பிரசாதமா வைக்கலாம். பெருமாளுக்கு பிடிச்சது வெண்ணெய். ஆனா நம்ம கிட்ட பழமே இல்லையே. இந்த விளையாட்டு பெருமாளுக்கு நம்ம எப்படி வெண்ணெய் கொடுக்கறது? நம்ம வெண்ணெய் கொடுக்க வேண்டாம். நம்ம பெருமாளுக்கு இன்னொன்று பிடிச்சது கொடுக்கலாம். அது என்னது? நீங்கெல்லாம் உங்க பாட்டி கிட்ட இருந்து அந்த கண்ணன் கதை கேட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. அதுல எதுக்கு கண்ணன் வந்து யசோதாக்கு முன்னாடி வாயை திறந்து எல்லா கிரகத்தையும் காட்டினாரு? பெருமாள் வாயில மண் இல்லைன்னு காமிக்க யசோதை கிட்ட வாயை திறந்து காமிச்சாரு. அதனால நம்ம மண்ணையே பெருமாளுக்கு பிரசாதமா கொடுத்துடலாமே. சரி. ஆண்டாள் பெருமாளுக்கு மாலிரஞ்சோலை நம்பிக்கை நான் 100 தடாவி வெண்ணெய் வாயிலேந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன். 7 திருவுடையா நின்று வந்திவை கொள்ளுங்களோ. இந்த பாசுரத்துல ஆண்டாள் பெருமாளுக்கு 100 அண்டாக்கிற வசூல் கொடுத்தாராம். 100 அண்டாயா? அவர் எப்படி சாப்பிடுவாரு? பெருமாள் வந்து பெரியவர், அது எல்லாம் ஒரே வேலை சாப்பிடுவாரு. வாங்க நம்ம பெருமாள் கூட்டலாம். இப்ப நம்ம பெருமாளுக்கு வந்து திருவாய் கல்வி விடலாம். இப்ப பெருமாள் நிறைய வேலை பார்த்துட்டாரு. அவருக்கு திருஷ்டி படாம இருக்க பெரியாழ்வார் வந்து பல்லாண்டு பாடினாரு. கண்ணா பல்லாண்டு பாடு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியாமோடும் நின்னோடும் பெருவென்று 1000 பல்லாண்டு வடிவாயினேன் வளம் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாயினேன் வளம் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோழன் நலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிவோர் நோக்கு வழங்கும் அப்பாடு சனியும் பல்லாண்டு.
என்னது இது? இந்த தாத்தா நம்ம விளையாட்டு பெருமாளே சேவிக்கிறாரு. சரி, நம்மளும் சேவிப்போம். தாத்தா, உங்களுக்கு எங்க விளையாட்டு பெருமாள் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களா, இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் ராமானுஜர். தாத்தா, ரங்கநாதர் கோயிலுக்கும் நீங்க அன்னப்பாடு செய்யலாமா? கண்டிப்பாக செய்யுங்க. கண்ணா, அல்லப்பாடு சொல்லு. ராமாஞ்சர் அருளப்பாடு, சீயர் அருளப்பாடு, எச்சரிக்கை. 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 குழந்தைகளே, சடாரியில் நம்மாழ்வார் இருக்கிறார். நம்மாழ்வார் தான் உங்களை பெருமாளுக்கு அழைத்து செல்வார். மேலும் தீர்த்தம் எடுக்கும்போது இந்த பாசத்தை சொல்ல வேண்டும். அகால மிருத்யுஹரணம், சர்வ வியாதி நிவாரணம், சமஸ்த பாபஹரணம், விஷ்ணு பாதோதகம் சுபம். இந்த பாசத்தை சொன்னா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. தாத்தா, நாங்க பெருமாளுக்கு மண்ணை தான் பிரசாதமா கொடுத்தோம். அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கும் அதே பிரசாதத்தை கொடுங்க. கண்ணா, பிரசாதத்தை கொடு. ரமணா, எங்களை விளையாட்டு இப்ப முடிஞ்செடுத்து நாங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம். அப்படியே செய்யுங்க. நாங்க எல்லாரும் வீட்டுல போய் எங்க அம்மா அப்பா கிட்ட இந்த தாத்தாவை பார்த்துதான் சொல்ல போறோம்.